இது ஏன்னு எனக்கு தெரியல. எந்த ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்ஸரும் ஃபேட் லாஸில் இந்த ஒரு பெனிஃபிட்டை பற்றி மட்டும் யாருமே பேச மாட்றாங்க. ஃபேட் லாஸ் பண்ணுறதுல ஒரு பெஸ்ட்டு பெனிஃபிட் என்னன்னு நான் சொல்லவா? கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும்போது நம்ம முன்னாடி விட இப்போ எவ்வளோ அழகாக இருக்கும்னு நினைக்கிறதோ, ஃபிட்டான ட்ரெஸ்லாம் இப்போ போட முடியுதுன்றதோ, முன்னாடி விட இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்ன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்கள் லைஃபோட 99% நம்ம எப்போ தான் ஒல்லியாக போகிறோம், நமக்கு ஏன் இந்த செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின்லாம் சுத்தமாக இருக்கவே மாட்டேங்குது, லைஃப் லாங் இப்படியே போயிருமா, ஃப்யூச்சரில் இன்னும் என்னென்னலாம் ஹெல்த் இஷ்யூஸ் வரப்போகுது, இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணியே உங்கள் லைஃப் போயிட்டுருக்கும். லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணிடணும்னு சொல்லி ஆரம்பிப்பீங்க, வெதர் இட்ஸ் யுவர் பேஷன் ஆர் வாட் எவர். பட் இந்த ஓவர் திங்கிங்னால வர லோ செல்ஃப் எஸ்டீம், இன்செக்யூரிட்டிஸ்னாலேயே உங்களால் அதை கண்டினியூ பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எது நடக்குதோ இல்லையோ உங்களோட மென்டல் ஃப்ரீடமை நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஸோ தட் உங்களோட லைஃப்பில் மற்ற விஷயத்தில் உங்களால் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் லாஸ்ன்றது ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது, மென்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் தான்.